போனீங்க வரார் நீங்கெல்லாம் சிரிச்சல் ஐயா நீங்க யாரு எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஆமா அந்த இந்த ஊர் வழக்கம் தெரியாது கொஞ்சமா தெரியும். இந்த பொம்மாடி வீட்டு என்னங்கிறது ஒரு சின்ன உதாரணம். பகவான் சுவாமியானவர் சங்கு சக்கரத்தை கையிலிருந்து கீழே வைக்கவே மாட்டார். எல்லா சக்கராயுதமானி கீழே வைக்கவே மாட்டார். அன்றைக்கு என்னவோ ஒருத்தருப்படியே சுற்றி பார்த்தா கண்ணு கட்டாத தூரத்து வரைக்கும் ஒருத்தரும் இல்லை. இந்த சங்க சக்கரத்தை கீழே எடுத்து வச்சாரோ இந்த விநாயகரை இருந்தோ வந்து சார் வந்ததுமே பார்த்தார். மாமா ஏதோ முழுக்கு வச்சிருக்காரு, ரெண்டு முழுங்கிட்டார். இவரு கையும் ஓடல காலும் ஓடல. பகவானுக்கு என்னடா ஏதோ பெரிய பானைக்குள்ள போய் மாட்டிட்டு விட்டு இந்த பானையிலிருந்து எப்போது வரப்போறது அப்படின்னு யோசனை பண்ணுறார். அவருக்கே ரொம்ப நேரம் யோசனை பண்ணதுக்கு அப்புறம் சரி ஒருவேளை சிரிக்க வச்சா இந்த ஒருவேளை கட்டிடுவானோ என்னவோ நினைச்சிட்டு உடனே பகவான் இந்த கோமாளி ரூபம் எடுத்தார்னு ஒரு நீதி. இந்த அதாவது அடுத்தது ராகவதிகனார் வரும்போது பெருமாளும் நானே கோமாளியும் நானே என்கிற ஒரு ஐக்கியபாவம். அதனால இந்த சிரிக்க பார்த்தாலே அவர் சிரிக்கிறாவே இல்லை. பார்த்தா கையை கால ஆட்டிக்கிட்டு கடைசியில லவக்கு சிரிச்சா கவாடி விழுந்ததே இல்லை, சக்கரத்தை போல எடுக்கிறார். அதனால இந்த கோமாளி தாசர் வந்து பகவானோட ஒரு அம்சம். வெங்கடாஜலபதியே கோமாளி, கோமாளியே வெங்கடாஜலபதி என்பது ஒரு தாத்பூர்வம். கோபிகா ஜீவன இப்போ தெரிவி